ஆயில்யம் நட்சத்திரம் பத்தின ஒரு குயிக் பிரீஃப் இது. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம், மேரேஜ் லைஃப், ஃபியூச்சர் இதெல்லாம் ஜோதிடப்படி எப்படி இருக்கும்னு நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல இவங்களோட கர்மா, அப்புறம் திருமண வாழ்க்கை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? போன ஜென்மத்துல அவங்க துணைக்கு கொடுத்த மன கஷ்டத்தோட கர்மாவை சரி செய்யதான் இந்த ஜென்மத்துல ஆயிலத்துல பிறந்திருக்காங்களாம். சோ ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த போக போக இவங்களோட மேரேஜ் லைஃப் ரொம்ப சூப்பரா அமையும்னு சொல்றாங்க. அப்புறம் ஆயில்யம்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, அது சுத்த பொய்யா. அடுத்து இவங்களோட குணம், அப்புறம் தொழில். இவங்க பயங்கர அறிவாளியா இருப்பாங்க, ஆனா இவங்க கிட்ட ஒரு டூயல் நேச்சர் உண்டு. இதனால எந்த ஒரு முடிவையும் டக்குன்னு எடுக்க ரொம்பவே தடுமாறுவாங்க. மத்தவங்களுக்குலாம் சூப்பர் அட்வைஸ் கொடுப்பாங்க, ஆனா அதை அவங்க லைஃப்ல ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கரியர்னு வந்துட்டா இவங்களோட நாலேஜ் தான் இன்வெஸ்ட்மெண்ட். படிச்சதுக்கு சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை தேர்ந்தெடுத்தாங்கன்னா சக்சஸ் கன்ஃபார்ம். ஃபைனலா ஹெல்த் அண்ட் ரெமெடிஸ். இவங்களுக்கு லைஃப் லாங் தொண்டை இல்லைனா சைனஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமா. பரிகாரத்துக்கு என்ன பண்ணலாம்னா, சங்கரன் கோவில் இருக்கிற ஆதிசேஷன் சந்நிதிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிர்ஷ்டத்துக்கு ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர்ல வெள்ளியில செஞ்ச மரகவ பச்சை மோதிரம் போடலாம். தங்கம் ஓகே, ஆனா காப்பர், பிராஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. சுருக்கமா சொல்லணும்னா, ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க தங்களோட அறிவாற்றலையும் திருமண பந்தத்தையும் பயன்படுத்தி சில தடுமாற்றங்களை தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க.